அடிக்கிற வெயிலில் என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போடான்னு சொன்னேன். என் பொண்டாட்டி நான் அழைச்சிட்டு வந்து இடம் தான் பார்த்திங்கன்னா சாயா மாயா டீ கடை. ஆயாவை உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் குட்டீஸும் போயிட்டு அங்கே போய் டீ ஆர்டர் பண்ணிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு இருந்தோம். ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இங்கே அழகாக உட்காந்து டீ குடிக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். இவங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் அவளுக்காக பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 பிஸ்கட் ஆர்டர் பண்ணேன். அதில் ஒரு பிஸ்கட் என் பிள்ளைகிட்டையும் இன்னொரு பிஸ்கட் அவனுக்கே தெரியாமல் என் பொண்டாட்டிகிட்டையும் கொடுத்துட்டேன். அவன் அதை பார்த்துட்டானா என்னம்மா அதுன்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டோம் நைஸாக அப்படியே. ஆனால் அந்த பிஸ்கட் நான் எடுத்துட்டேன். அவன் டக்குன்னு ஊட்டி விட்டான், பார்த்துட்டான். என்னப்பா எனக்கு கூட என் டேடி எனக்குன்னா இல்லைடா அது சும்மாடா அது வெறும் பேப்பர்ரா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்ருக்கோம். அதுக்கு தான் சிரிச்சிட்டு இருக்கா. சரிடா போடா அப்படின்னு சொல்லி அவனும் சரி எனக்கு ஒரு பிஸ்கட் கிடச்சதில்ல அது போதும்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். வீடியோ எடுக்கும்போது பின்னாடி வந்து உட்காந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா பாரு, டக்குன்னு திருப்பிட்டாளுங்க. இதுதான் இவங்க பண்ணுற வேலையே. ரோடை காட்டுவா, அங்கே உள்ள காரை காட்டுவா. இப்படி உட்காந்துட்டு டீ குடிக்கிட்டு இருந்தோம். டீ வரும்னு பார்த்தா இப்போ தான் டீ வந்துச்சு. பயங்கர சூடாக இருந்துச்சு. அவன் குடிச்சு அடிக்கிற வெயிலில் அதுவும் இஞ்சி டீ. இஞ்சி டீ. ஐயோ சூடாக இருக்குது டேடின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டான். சூடாக இருக்கேன்டாப்பா சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி குடித்தான். அதான் சூடாக இருக்குல்ல ஏன்டா குடிக்கிறேன், ஏன் டீயும் சூடாக தான்டா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான். நீ குடிச்சது நார்மல் டீ, நான் குடிச்சதா இஞ்சி டீ. பற்றியா குடிக்கிறத பற்றியா, நீ குடிக்கிற டீ நல்லாவே இல்லைல்ல. கன்றாவே இருந்தது. அடிக்கிற வெயில ஜூஸ் வாங்கி கொடுறேன் நான் டீ கடைக்கு இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இஞ்சி டீ. அதுவும் ஐயோ நான் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டேன். பரவாயில்ல இந்த இடத்துல டீ குடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு பெரிய ஆளுங்க. எல்லோரும் பண்ணுறதும் பண்ணக்கூடாது, மாற்றி யோசி. இங்கே யார் ஒருத்தன் வித்தியாசமான விஷயம் பண்ணான். ரொம்ப சூடாக இருக்குது, வெயிலாகவும் இருக்குது. என் பையன் என் டேடி சொல்கிறத கேட்காம டீ வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது விதமாக ஒரு டீயை குடித்தான். இருடியா அவனை இடுறின்னு சொன்னால் இவன் இப்போ தான் கடையை காட்டுன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுண்டா அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோலன்னு சொல்லி ஜூஸ் அடிக்க வச்சுருக்காங்க. கொய்யால அந்த கோலி சோடாலாம் பார்க்கும்போது நாக்கு ஊறுது, கலராக இருக்குது. அதெல்லாம் எப்போ வாங்கி வச்சதுன்னே எனக்கு தெரில. அதெல்லாம் கலர் பவுடர் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் விஷயம் அடிக்கிற வெயிலுக்கு நாக்கு வறண்டு போய் இப்போ தான் வரா கேமரா எடுத்துக்கிட்டு. இங்கே ஒரு விஷயம் சம்பவமே என் பையன் பண்ணிகிட்டு இருந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ ஒரு வாய், தண்ணி ஒரு வாய். எல்லோரும் வந்துட்டு இஞ்சி டீ, சுலைமான் டீ, துளசி டீ, பலவிதமான டீ கேள்விப்பட்டிருப்பீங்க. பானி டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் வித்தியாசமான ஒரு டீ. இது வந்து என் குட்டீஸ் கண்டுபிடிச்ச டீ. அதாவது பானி ஒரு வாய், டீ ஒரு வாய். பானி ஒரு வாய், டீ ஒரு வாய். கடைசியில் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சா மொத்த டீ தண்ணிக்குள்ளே துப்பி வச்சிருக்கு. தயவு செஞ்சு அதை சொல்லாத, எனக்கு வாக்கா வருது. கிளம்பலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.